செந்தில் கவுண்டமணி காமெடி தாங்க. நீ வாங்குற 5 10க்கு இதெல்லாம் தேவையா? வந்து வடிவேல் காமெடி மாதிரி. இதுக்கு ஏன்டா வெள்ளையும் சொல்லையுமா தெரியணும்? வெக்கங்கட்டவங்களா? போகிற வார பொம்பளைங்கிட்ட அந்த கதையாக தான் இருக்குது. அது ஏன் வந்து நாங்கள் தான் யோக்கியம்னு சொல்லிட்டு எதுக்கு விஜய் தொகுதியில் மட்டும் கள்ள ஓட்டு நல்ல ஓட்டு? எங்கள் தொகுதியிலங்க, என் வீட்டுக்கு பக்கத்தில் தான் நடந்துச்சு. அதுலேயே கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க. சொல்கிறேன் பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன நினச்சிக்கிறத இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ விஜய் நிற்கிற வந்து திருச்சி தொகுதியில் வந்துட்டு கிழக்குன்னு நினைக்கிறேன். அந்த தொகுதியில் வந்து நைட்டு 3 அடுக்கு பாதுகாப்பு போட்டிருக்காங்க. அதை மீறியும் வந்து உள்ளே போயிட்டு அந்த பெட்டியை மாற்றுறதுக்கு, அந்த மிஷினை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பெண் சிங்கத்தோட கர்ஜனை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படி இருந்தது. யாரை கேட்டு உள்ளே போனீங்க? ஒரு எஸ்பி அந்த மேம் வந்து யாரை கேட்டு உள்ளே போனீங்க? அப்படியே அவங்க பேசுகிறது, நிற்கிறவங்க ஒரு ஆம்பளை தான் மிரண்டு போகிறான். வாயவே திறக்கலை. ஏயா, நீங்கள் காசு கொடுத்திய, கொலுசு கொடுத்திய, மூக்கத்தி கொடுத்திய, ஒரு ஓட்டுக்கு 5000 கொடுத்திய, ஊரை பக்கத்து 1000 2000 ரூபா கொடுத்திய, கேட்டோமா? நீங்கள் கோடியாக வச்சுருக்கீங்க. சொல்லுங்கள். பறக்கும் படை போய் நின்று பைபாஸில் போய் நிற்கிது. இந்த டூட்டிக்கு, இந்த போர்டெல்லாம் டூட்டிக்கு எங்கேயாவது வந்துட்டு போகிறவங்கள பிடிச்சி என்ன வச்சுருக்கீங்க? 5000 ரூபா ஹாஸ்பிட்டலுக்கு வச்சுருக்குது. இந்த இன்ஸ்டாகிராமில் தான் வீடியோஸ் நிறைய அந்த பறக்கும் படையை வச்சு காமெடி வீடியோ பண்ணுறாங்க இந்த பசங்கள்லாம். அதே மாதிரி தாங்க நடக்குது. ஏன் காசு போய் 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு, காசே போகாமல் வந்து எப்படிப்பா அந்த காசெல்லாம் ஒவ்வொரு ஓட்டுக்கு இவ்வளோ காசுன்னு சொல்லி கொடுத்தாங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி விஜய் நிற்கிற பெரம்பூர் தொகுதியிலையும் ஃபுல்லாக கள்ள ஓட்டு ஃபுல்லாக போட்டிருக்காங்க. வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். இது ஏன் இந்த பொழப்பு? நேர்மையாக நடந்தீங்களா? நீங்கள் தான் நல்லாச்சு. 5 ஆண்டு கால சாதனை வந்து திமுகவின் ஆட்சின்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு ஏன்ப்பா நீங்கள் கள்ள ஓட்டு போட வரணும்? எதுக்கு போட வரணும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். இது ஏன் தேவை உங்களுக்கு? நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா மக்கள் வந்துட்டு உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அதில் நீங்கள் வின் பண்ணலாம். நீங்கள் இதுக்கு கள்ள ஓட்டு போட முயற்சிக்கணும்? இவங்க உள்ளே போனதையும் இந்த மேம் பார்த்துருக்காங்க. யாரை கேட்டு உள்ளே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சத்தம், ஒரே இது. அவங்க மேலே வழக்கு பதிவு செய்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. என்ன நடக்குதுன்னு சொல்லல. இந்த மே 4ஆம் தேதிக்குள்ளே இவங்க வந்துட்டு நைட் தூங்கவே மாட்டாங்க. எப்பட்றா இந்த பொட்டியை மாற்றலாம், எப்பட்றா வந்து மிஷினை மாற்றலாம், எதுக்கு இந்த பொழப்பு? நல்லது செஞ்சுருந்தீங்களா? மக்களெல்லாம் உங்களுக்கு தாங்க ஓட்டு போட போகிறாங்க. சொல்லுங்கள். உங்களுக்கு எதுக்கு இந்த கள்ள ஓட்டு நல்ல ஓட்டு இந்த ஓட்டுலாம்? இதே நான் திருவொற்றியூர் தொகுதியில் பக்கத்தில் தான் நடந்துச்சு. 2 வயசு பசங்க வந்து ஓட்டு போட மதியம் ஒரு 2:30 மணி இருக்கும் போயிருக்காங்க. இவங்க 2 பேர் ஓட்டையுமே யாரோ போட்டு போயிருக்காங்க. இங்கே வந்து இந்த தொகுதியில் வந்து 2 பேரும் யாரோ போட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் திமுககாரவங்க தான் இருந்தவங்களும் இங்கே வாங்க, நான் திமுக தான். அந்த பசங்க தாவேக்காவுக்கு ஓட்டு போட வந்திருப்பாங்களோ விஜய்க்கு வந்து திமுக தான் நல்லா பேசினாங்க. இருந்தாலும் நல்ல பர்சன் வந்து நல்லா பேசினாங்க. திமுக தான், உங்கள் ஓட்டை நாங்கள் கண்டிப்பாக வாங்கி தரங்க அப்படின்னு நியூஸ் சேனலில் ஜெயா டிவி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு பேட்டி கொடுத்தாங்க. நான் என் வீட்டுக்கு முன்னாடி தான் அந்த பேட்டியே வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு ஏங்க இந்த பொழப்பு? சொல்லுங்கள் பார்க்கலாம். நேர்மையாக இருந்தால் நேர்மையாக ஓட்டு விழுங்கும். ஏன் பயந்துக்கிட்டு தெரியுங்க? ஒரு ஆளை பார்த்து தமிழ்நாடே அலறுது. எதுக்கு? நம்ம மேலே அழுக்கு இருக்குது. அவங்க நேர்மையாக இருக்கிறாங்க. அதனால தாங்க பயம் வரும் யாராக இருந்தாலும். தயவுசெய்து மேலே ஒருத்தன் இருக்கான், கள்ள ஓட்டுலாம் போடணும்னு சொல்லிலாம் நினைக்காதீங்க. ஓகேவா? அதுலேயும் நல்லவங்க இருப்பாங்க. ஓகேவா? வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோ நம்ம சேனலில் இனி வரும்.